முந்தநேத்து வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில டாக்டர் சுதாகர் தாவேகா வேட்பாளர் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சஸ்பீஷியஸா ஒரு விஷயம் நடக்குதுங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நின்றுக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட இந்த டேட்டா வாங்கிட்டு இருக்காங்க, நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போதே அவருக்கு சந்தேகம் வருது. அதில் ஒருத்தர் அதிமுக நபர் அப்படின்றது தெரிய வருது. அந்த இடத்துல போய் என்ன பண்றீங்க, என்ன டேட்டா எடுக்கிறீங்க, யார் நீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சரியா பதில் சொல்லாம அங்க அந்த கேள்வி கேட்டவரை நெஞ்சில கையை வச்சு தள்ளி ஒரு அராஜக போக்குக்கு போய் அப்புறம் எதுவுமே பதில் சரியா சொல்லாம நீங்க அதிகாரியா ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னு கேட்டா அதையும் காட்டாம ரொம்ப ரகடா பேசியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் வாய் தகராறாவே போயிருக்கு. முக்கியமா அந்த இடத்துல பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கி தமிழக வெற்றி கழகத்தின் காட்பாடி வேட்பாளர் டாக்டர் சுதாகர் அங்க போயிருக்காரு. அங்க போகும்போது நடந்த சம்பவம் கண்ணு முன்னாடி நடக்குது. என்ன நடக்குதுன்றதை கேட்போம். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட ஏதாவது தப்பு நடக்குது, பணப்பட்டுவாடா பண்றாங்க, இல்ல அங்க ஏதோ ஒரு இல்லீகலான விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, கம்ப்ளைண்டா கொடுங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த விஷயம் என்ன நடக்குதுன்னு கேட்க போனப்பதான் ஒரு திடுக்கிடும் தகவல்கள்லாம் வருது. என்ன அப்படின்றத நம்ம தெளிவா பார்ப்போம். இந்த வீடியோஸும் சிலது நான் அட்டாச் பண்றேன். ஸோ அவரு அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை வந்து பசங்க வீடியோவும் கவர் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம பசங்க கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். நடக்கிற எல்லா தப்பையும் வீடியோவை ஷூட் பண்ணி எடுத்த எவிடன்ஸ் ஆக்கிடுறாங்க. அது வந்து இது வரைக்கும் அதிமுக திமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு எதிரி கிடைச்சது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் இந்த சின்ன பசங்க மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமா இன்னைக்கு மாறி இருக்காங்க. அங்க நடந்த பிரச்சனை என்னன்னா, இருக்கக்கூடிய பகுதியில, அதாவது பொன்னை பகுதி அப்படின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு ஒரு வாக்காளரையும் நேரா சந்திச்சு அவங்களுடைய ஜிபே நம்பரை வாங்கியிருக்காங்க. இவ்வளவு நவீன முறையில வந்து திமுக அதிமுக போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஜிபே நம்பர், அதுவும் எப்படின்னா 5 ஜிபே நம்பர், அதுக்கு ஒருத்தர் இன்சார்ஜ் அப்படின்னு ஒரு பேர். 5 ஜிபே நம்பர் போட்டு பிராக்கெட்ல ஒருத்தருடைய பேரை போட்டு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இது எப்படின்னா, அந்த 5 ஜிபே நம்பர்ல மேபி அது குடும்பத்துடைய நம்பரா இருக்கலாம், இல்ல ஒரு வாக்காளருடைய நம்பரா இருக்கலாம். அந்த பர்டிகுலர் நம்பருக்கு ஜிபே நம்பரை பர்டிகுலரா வாங்கி இந்த ஒரு நபர் இன்சார்ஜ்னு அந்த ஒரு நபருக்கு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி வாக்காளருக்கு பணப்பட்டுவாடா நடக்குது. இது நம்ம கடந்த பாராளுமன்ற தேர்தலே சொன்னோம். நவீன முறையில் போயிட்டாங்க. இன்னும் ஃப்ளையிங் ஸ்குவாடு காசு கொடுக்குறாங்க, கேஷ் கொடுக்குறாங்க தேடிட்டு இருக்காங்க. எவங்கிட்டையும் கேஷ் இருக்காது, ஒரு நோட்டு இருக்கும், பேப்பர் இருக்கும், அந்த டேட்டா தான் ஆதாரம். அதை மட்டும் பறிமுதல் பண்ணி தெளிவாக விசாரிச்சிங்கன்னா நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம கடந்த தேர்தலே சொன்னோம். இந்த தேர்தலில் அதை கையும் களவும் பிடிச்சிருக்காது காட்பாடி வேட்பாளர். அவருடைய தைரியத்துக்கு முதல்ல பாராட்டுகள், அந்த அவருடைய நேர்மைக்கு முதல்ல பாராட்டுகள். நேரடியாக போய் களத்தில் நின்று நான் வேட்பாளர், நான் எனக்கு கேட்குற உரிமை இருக்குன்னு மார்தட்டி கேட்டிருக்காரு. அதுலேயும் அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்ட அந்த நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை நாங்களாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. போயிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல பகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதிமுக துண்டு போட்ட நபர்கள்லாம் அங்கே வந்துட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து, தம்பி தப்புதான்பா பண்ணிட்டாங்க, ஏதோ கொடுங்க, நீ வந்து அந்த நோட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸ் அங்கேருந்து வாங்க பார்த்துருக்காங்க. அதுதான் வந்து அவர்களுக்கே திரும்ப சிக்கலாயிருக்கு. அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருங்க. அதையும் பசங்க வீடியோ எடுத்துட்டாங்க. என்ன சொல்றாரு, எதுக்கோ எடுக்கிறோம்பா, எங்க நோட்டு, எங்க 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 ஊரு, நாங்க என்ன வேணா எழுதுவோம், உனக்கு எதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேவையில்லாம பேசியிருக்காரு. ஸோ அது வந்து உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு முக்கியமா இந்த வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியுடைய ஆர்ஓவுக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு இதை ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டாக அஃபீஷியலாக அவங்க வீடியோஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அந்த பகுதியில் அந்த அந்த செயலில் ஈடுபட்ட நிர்வாகிகள், அந்த கட்சியை சார்ந்தவர்களை, அந்த முக்கியமாக அந்த வேட்பாளரை அவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்து தகுதி நீக்கமே பண்ணலாம் ஆர்ஓ நினைச்சா. ஆனால் பண்ணுவாங்களா? இங்கே இருக்கிறது ஆளுங்கட்சி திமுக, ஆனால் கம்ப்ளைண்ட் வந்திருக்குது அதிமுக மேலே. நடவடிக்கை எடுக்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க பண்ணுவாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வச்சுட்டாங்கன்னா அதனால இவங்க எடுக்க மாட்டாங்க. மக்கள் மட்டத்தில் இதை எடுத்து வைக்கிறோம். உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்ம என்னன்னு சொல்றது? ஒரு நாளும் மக்களை ஏமாத்துறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று பாருங்க, முந்தநேற்று திமுக 8000 ரூபாய் ஃபேக் கூப்பனை கொடுத்து ஓட்டு கேட்டு எனக்கு கூப்பன் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு பெண்மணி போய் கேட்டு அந்த பெண்மணி தகாத வார்த்தையில திட்டி அசிங்கமா பேசி மன உளைச்சலாகி அந்த பெண்மணி போய் தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாமா வந்து மக்களை கொள்றது? எந்தெந்த வடிவத்துல மக்களை ஏமாத்தலாம், மக்களை எப்படியெல்லாம் வந்து அவங்க ஓட்டை திருடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில நேர்மையா இந்த தேர்தலை அணுகி மக்களுடைய பேராதரவோட ஆட்சியை பிடிப்போன்னு விஜய் நினைக்கிறாரு. அவருக்கு நம்ம உறுதுணை நினைப்போம். மன்னிக்கணும், அது கத்தி நம்ம தொண்டை கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு.
அண்ட் தென் காட்பாடி வேட்பாளர் அவர்கள் பேசின வீடியோவும் இதோட இணைக்கிறேன். இந்த காணொலியை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலுடன் கேஆர். நீங்க யார் சார்? அவரு மாமா தான். இல்ல இல்ல, எதுக்கு கூட்டு வந்தாங்க? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அது ஓட்டர் ஐடியில எதுக்கு வந்தாங்க? இது கொஞ்சம் பார்க்கலாம். நாமளும் மனுஷன் தான். இதுக்காக உட்காருங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க லிஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க, அது லிஸ்ட் தான் உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்லயே வருது. இது மாறி மாறி வருது சார். அதனால அது மாறி மாறி வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா? மாறி மாறி வாய்ப்பு இல்லைங்களா? நீங்க எந்த பூத்து? போன் நம்பரோட குடியாத்துல இருந்து நீங்க ஏன் சார் இங்க வரீங்க? உங்களுக்கு இந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லை, நீங்க எதுக்கு இங்க வரீங்க? இதுக்காக நீங்க வந்து ஆக்சுவலா இதெல்லாம் என்ன கணக்கு? நீங்க கவர்மெண்ட் ஆபீசர்ல கட்சி சம்பந்தப்பட்ட நீங்க பூத் ஸ்லிப் கொடுக்கலாம். இது பூத் ஸ்லிப் எதுக்கு எடுக்கிறீங்க? இல்ல, நீங்க குடியாத்துல இருந்து இங்க வந்து காட்பாடி தொகுதியில என்ன பண்றீங்க? நீங்க குடியாத்துல ரோடு செக் பண்றேன். சரிங்க, இங்க நீங்க ஓகே, நீங்க குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி, குடியாத்துல இருந்து இங்க வந்து என்ன பண்றீங்கன்னு கேக்குறோம். கவர்மெண்ட் அந்த பாருங்க, அவங்க என்ன கவர்மெண்ட் ஆளு எவ்வளவு செட்டில்மெண்ட் பண்றீங்க? செட்டில்மெண்ட் பண்றீங்க, அது தெரியுங்க. அதுக்குதான் நீங்க காசு வாங்குறீங்க. அந்த தம்பி நீங்க என்ன பண்ற? டிக் பண்ற? உங்களுக்கு காசு கொடுத்தா சார்? இந்த லிஸ்ட்ல பாருங்க சார், யார காசு கொடுத்தாங்க டிக் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் காசு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் டிக் பண்ண இல்லைங்க. இதை வந்து நீங்க வந்து பிஎல்ஓ கிடையாது, பிஎல்ஓ சரி பண்ணி வைக்கிறாங்க. சோ பிஎல்ஓ வந்து பாத்துட்டாங்க. நீங்க இந்த ஏரியா பிஎல்ஓவும் இல்ல இந்த கட்சிக்கோட பிஎல்ஓவும் கிடையாது. இதெல்லாம் தப்பு சார். உண்மையா இது பண்ணுங்க. இப்ப இதெல்லாம் நீங்க பட்டோட பண்ணிட்டீங்க. சத்தியமா ஒரு பைசாவும் கொடுக்கல. யாரு அப்ப டோக்கன் கொடுத்துட்டு போறீங்க. அந்த நீங்க என்ட்ரி பண்ணீங்க, எதுக்கு என்ட்ரி பண்றீங்க? அடிக்கல புக்கியாவும் போட்டுக்கிறீங்க. உன் பேர் நானும் சொல்லு, அது சொல்லு, பதில் சொல்லு. புக் எதுக்கு எதிரா? யாரு உன்னை ஏதோ சொன்னது? எதுக்கு எதிரா புக்கு? உன்னை ஏதோ சொன்னது யாரு? உன்னை ஏதோ சொன்னது யாரு? உன்னை ஏதோ சொன்னது யாரு? சொல்லு. புக்ல பேர் எழுதி போன் நம்பர் ஏதோ சொன்னது யாரு? சொல்றது இல்ல, சொல்றது இல்ல. யார் வந்து கேட்பாங்க அவங்க கிட்ட சொல்லு. சார் ஒரு நிமிஷம் நான் கண்டிட்டு நீங்க யார் சார்? அவரு மாமா தான். லிஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க, அது லிஸ்ட் தான் உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்லயே வருது. இது மாறி மாறி வருது சார். அதனால அது மாறி மாறி வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா? மாறி மாறி வாய்ப்பு இல்லைங்களா? அது வந்துட்டு நாங்க எங்க விருப்பம் நாங்க எப்படின்னா எழுதிக்குவோம். சொல்றதுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணும் போது உங்களுக்கு இடைஞ்சல் குத்தாவோ, உங்க கொடி அறுத்தாவோ, ஏன்னா இது பண்ணா நீங்க என்ன கேட்கலாம். எங்க கட்சி